சில கஷ்டங்கள் யாரிடமும் சொல்ல முடியாது. அது இரவு எல்லாரும் தூங்கின பிறகு கிச்சன்ல நின்று அமைதியா அழுறவங்களுக்கு தான் புரியும். மீனா, வயசு 21. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்க 2 பேரும் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் இருந்தாங்க. மழை வந்தா ரூஃப்ல இருந்து தண்ணி ஒழுகும். வீட்டில் ஃபேன் சுத்தும்போது கூட சத்தம் கேட்கும். ஆனா அந்த வீட்டில் இருந்த அன்பு மட்டும் ரொம்ப பெருசு. காலை 4 மணிக்கே மீனா எழுந்துருவா. முதல் வேலையா ஸ்டவ் ஏத்துவா. பிறகு இட்லி மாவு மிக்ஸ் பண்ணுவா. சாம்பாருக்கு ஒன்னன் கட் பண்ணும்போது கூட அவ மைண்ட் ஃபுல் டென்ஷன். ஏன்னா காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னும் 3 நாள் தான் இருக்கு. கையில 430 ரூபா மட்டும். அம்மா உடம்பு சரியில்லை, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நான் நல்லாத்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருமலை மறைப்பாங்க. ஒரு நாள் காலை மீனா இட்லி விற்க போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்போ அவ அம்மா மெதுவா கேட்டாங்க, மா, நீ காலேஜ் போயிட்டு வா, இட்லி நான் விற்கிறேன். அந்த ஒரு லைன் கேட்டதும் மீனா சிரிச்ச மாதிரி நடிச்சா. ஆனா உள்ளுக்குள்ள உடைஞ்சிட்டா. ஏன்னா நிமிர்ந்து நடக்கவே முடியாத அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு பாடி வீக் ஆயிருச்சு. வேணாமா, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்துட்டு வெளியே போனா. வெளியில மழை தூறிட்டு இருந்துச்சு. ரோடு ஃபுல் சேரு. ஆனா அவ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இட்லி வேணுமா அக்கான்னு கேட்டுட்டே நடந்தா. சிலர் வாங்கினாங்க, சிலர் டோர்வே திறக்கல. ஒருத்தி வாங்கிட்டு கூட சொன்னா, இந்த அளவுக்கு லேட்டா வர பிஸ்னஸ் எப்படி ஓடும்? அந்த வார்த்தை கேட்டதும் மீனா அமைதியா சிரிச்சா. ஆனா திரும்பி நடந்தப்போ கண் கலங்கிடுச்சு. அந்த நாள் முழுக்க அவளால சரியா சாப்பிடக்கூட முடியல. மாலை காலேஜ் போனா. கிளாஸ் நடக்கும்போது ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, ஃபீஸ் கட்டாதவங்க வெளியே போங்க. மீனா மெதுவா எழுந்து வெளியே போனா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க. யாரிடமும் ஃபேஸ் பார்க்க முடியல. அந்த இரவு வீட்டுக்கு வந்து சாப்பாடு செய்கிற மாதிரி நடித்தா. ரைஸ் கலக்கிக்கிட்டே அமைதியா கண்ணீர் வடிச்சா. அப்போ பின்னாடி இருந்து அம்மா குரல், மீனா. அவ உடனே டியர்ஸ் வைப் பண்ணிட்டு, என்னம்மான்னு கேட்டா. அம்மா ஒரு பழைய பிஸ்கெட் டப்பா எடுத்தாங்க. அதை ஓப்பன் பண்ணதும் ஃபுல்லா காயின் சத்தம். 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. நீ தினமும் கொடுக்குற பேலன்ஸ் மணியில கொஞ்சமா நான் சேமிச்சது உன் ஃபீஸ்க்காகன்னு சொன்னாங்க. அந்த நீ சாப்பிடாம இருந்த நாட்களும் எனக்கு தெரியுமா, நான் அம்மா சொன்னதும் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுதாங்க. ஆனா வாழ்க்கை இன்னும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்துச்சு. அடுத்த நாள் காலேஜ் போய் ஃபீஸ் கட்டினா. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்க. இந்த கதையோட முடிவில் என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கண்டினியூன்னு மெசேஜ் போடுங்க. இது கதை இல்லை, நிஜம். இந்த கதையில் சொன்ன அந்த பெண் வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் தான். இது மாதிரி யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டம் உங்க வாழ்க்கையிலையும் இருந்தா காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.